அனைவருக்கும் வணக்கம். நான் வர்தன். இது என்னோட புது சேனல் குளோபல் பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அந்த சேனல் நேம் பார்த்தாலே தெரியும் நம்ம இந்த சேனல் எதை பற்றி விவாதிக்க போகிறோம் என்று, எதை பற்றி பேச போகிறோம் என்று, எதை பற்றி ஆஸ் அ வியூவர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க என்று. இட் இஸ் ஆல் அபவுட் குளோபல் பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, தி ஷார்ட் அண்ட் கிரிஸ்ப் சம்மரி ஆஃப் தி ஓவரால் யூஎஸ்ஏ அண்ட் ஈரானோட கான்ஃப்ளிக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த கான்ஃப்ளிக்ட் இந்தியாவை எதை மாதிரி பாதிச்சு என்பதையும் அதையும் பார்க்க போகிறோம். ஸோ நியூஸில் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். குளோபல் நியூஸ்னாலே இப்போ இதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ப்ளஸ் இந்தியாவோட எல்பிஜி அண்ட் சிலிண்டர் கிரைசிஸ்க்கும் ஈரான் காரணமாக இருக்குது, ஈரான் கான்ஃப்ளிக்ட் காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஈரான் அண்ட் யூஎஸ் கான்ஃப்ளிக்ஸ் எப்போலேருந்து தொடங்குச்சுன்னா, இதோட ஆரம்ப புள்ளி 1979 ஈரான் ரிஜிம் சேஞ்ச் அதுலேருந்து, ப்ளஸ் ஈரான் ஹாஸ்டேஜ் கிரைசிஸ், ப்ளஸ் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் நியூக்ளியஸ் மிசைல் டெவலப்மெண்ட்டு, நியூக்ளியர் மிசைல் பெலிஸ்டிக்ஸ் மிசைல் டெவலப்மெண்ட் அண்ட் ஈரான் சப்போர்ட் டு ஹிஸ்புல்லா. ஸோ தட் அவங்க இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க. ப்ராக்சியாக டைரெக்டாக இஸ்ரேலை தாக்காமல் ஒரு ப்ராக்சி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு லாங்கான வேல, ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி சொன்னால் இது ஃபுல்லுத்தையும் டீட்டெயிலாக பேசலாம். பட் இந்த வீடியோவோட ஃபார்மேட் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு ஆஸ் அ வியூவராக இதுதான் கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆஸ் அ செயின் ஆஃப் ஈவெண்ட் இது தான். ஸோ இதை மாதிரி அதுக்கான காஸ் அண்ட் எஃபெக்ட் நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க. அதான் இதோட ஃபார்மேட். ஸோ அதுக்கு மாதிரி ஷார்ட்டாக முடிஞ்சுப்போம். ஸோ இந்த 21st சென்ச்சுரி எதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் பார்த்தோம்னா, 2015 ஜாயிண்ட் கம்ப்ரஹென்சிவ் ஆக்ஷன் என்ற ஒரு டீல் யூஎஸ்ஏ அண்ட் ஈரானுக்கு போடப்படுது. அந்த டீல் படி பார்த்தோம்னா, யூஎஸ்ஏ ஈரானோட நியூக்ளியர் ரிசர்ச் ஒன்லி அப் டு தி லெவல் ஆஃப் பவர் ஜென்ரேஷன், அதாவது அட்டாமிக் எனர்ஜி வச்சு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நம்ம பவர் ஜென்ரேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி ஒரு பவர் ஜென்ரேஷன் மட்டும்தான் நீங்கள் உங்கள் நாட்டில் கொடுக்கக்கூடிய யுரேனியமை வச்சு அதை என்ரிச், அது வரைக்கும் தான் நீங்கள் என்ரிச் பண்ணி தவிர அது ஒரு வெப்பன் கிரேடாக 90% மேலே வெப்பன் கிரேடாக மாற்றி அதை வெப்பனாக மாற்றக்கூடாது. இதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ ஈரான் மேலே அதீதமான சாங்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த சாங்ஷன்ஸை இந்த டீல் மூலிமா ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டீல் மூலிமா என்ன பண்ணுவோம்னா, உங்கள் மேலே நீங்கள் சாங்ஷன் பண்ண மாட்டோம், நீங்கள் ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம். அது மூலிமா உங்களுக்கு ஆயில் ரீதியான வருமானம் வரும் அதிகமாக. அட் த சேம் டைம் நீங்கள் வெப்பன் கிரேடு பண்ணக்கூடாது. ஏன்னா அது இந்த ரீஜனல் செக்யூரிட்டிக்கு இம்பேலன்ஸ் ஆனது, ஆபத்தானதுன்னு யூஎஸ்ஏ வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 3 வருஷம் தான் நடந்தது. 2018 அண்டர் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஎஸ்ஏவே இந்த டீலை விட்டு வெளில வராங்க. திருப்பி ஈரான் மேலே அதிகமான சாங்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஈரான் அந்த சாங்ஷன்ஸும் தாண்டி சும்மா இல்லாமல் திருப்பியும் நியூக்ளியர் ரிசர்ச்சஸை தொடங்குறாங்க. ரொம்ப சீக்ரெட்டிவாக பண்ணுறாங்க. அண்டர் கிரவுண்ட் பேஸில் நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணுறாங்க. கொஞ்சமாக யுரேனியத்தை என்ரிச் பண்ணி அது ஒரு வெப்பன் கிரேட் கிட்ட போகிறாங்க. ஸோ வெப்பன் கிரேட் கிட்ட ஒரு பக்கம் போயிட்டு இருக்க போது, இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ப்ளஸ் யூஎஸோட அலைடாக இருக்கிற ஃபோர்ஸ்க்கு இன்டைரக்டாக டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஹிஸ்புல்லா வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது 2018 2026 நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சிஏஏ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. சிஏஏ யூஎஸ்ஏவோட ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. ஸோ அந்த சிஏஏ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ப்ராப்பரான ரிப்போர்ட் யூஎஸ்ஏக்கு சொல்லிடுச்சு. அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க, இவனை வந்துட்டானுங்க ரொம்ப கிட்டக்க, இவனை ப்ராக்ஸி வரைச்சு நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ நீ இந்த ப்ராக்ஸி வரலாம் நம்ம சமைச்சிக்கிட்டு இருந்தோம் பற்றி அவனோட யுரேனியம் வெப்பன் கிரேடுக்கு என்ரிச் பண்ணிவிடுவான். அவன் ஃபெசிலிட்டிஸில் அண்டர் கிரவுண்ட் பங்கர் மூலிமா சீக்ரெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நாங்கள் இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணது அளவுக்கு அது தெரிய வந்திருக்கு. ஸோ உடனே நீ என்ன மாதிரி இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும்னு யூஎஸோட தலைமை பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுது. ஸோ 2025 டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் அவர் தலைமையில் சீக்ரெட்டாக யூஎஸில் உள்ள அனைத்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், யூஎஸ்ன்ற ஈரானில் உள்ள அனைத்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் அது பப்ளிஷ் பண்ணாத பப்ளிக்கான இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நடக்கிற ஒரு ஃபெசிலிட்டி, கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அண்டர் கிரவுண்டாக யாருக்குமே தெரியாமல் ரொம்ப சீக்ரெட்டாக நடக்கிற சிஏஏ மூலிமா அவங்க லொக்கேஷனை கலெக்ட் பண்ணி அந்த ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாக பாம்பு பண்ணிட்டு
தகர்க்கிறாங்க B2 பாம்பர் யூஸ் பண்ணி. B2 பாம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ் மிலிட்ரி பிளேன், ஸ்டெல்த் மிலிட்ரி பிளேன்னுவாங்க. அந்த ஸ்டெல்த்ன்றது சீக்ரெசிவாக எனிமி டெரிட்டரியில் போயிட்டு எனிமிக்கே டிடெக்ட் பண்ண முடியாமல் அந்தளவு சீக்ரெட்டாக அந்த எனிமி டெரிட்டரியில் போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு திருப்பி ஹோம் பேஸ்க்கே வர மாதிரியான ரொம்ப அதிநவீன அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட ஸ்டெல்த் டெக்னாலஜி B2 பாம்பர்ஸை வச்சு தகர்க்கிறாங்க, எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஓகே, இந்த நியூக்ளியர் ப்ராப்ளம் இல்லாமல் யூஎஸ் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, திருப்பி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் திருப்பி நியூக்ளியர் இது பண்ணுவோன்னு ஈரானோட சுப்ரீம் லீடர்ஸ், கமாண்டர்ஸ் அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க. அந்த சேம் டைம் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் வார் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு பக்கம் இன்னமும் அதீத ஃபண்டிங்கில் வந்து ஹிஸ்புல்லா ஃபண்ட் பண்ணி இஸ்ரேல் மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஈரான். இந்த தமையில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, ஈரானோட மிலிட்ரி லீடர்ஸ் அதிகபட்சமாக போயிட்டு சுப்ரீம் கமாண்டர் காலிமினியை முடிச்சு விட்டுறாரு, கொண்டுடுறாரு த்ரூ மிசைல் அட்டாக்ஸ் அண்ட் ஆர்மி அட்டாக்ஸ். ஸோ இப்போ தான் ஒரு மாதிரி இன்டைரக்டாக போயிட்டு இருந்த யூஎஸ்ஏ அண்ட் ஈரானோட கான்ஃப்ளிக்ட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டான கான்ஃப்ளிக்டாக மாறுது. ஈரான் வந்து ஓகே, யூஎஸ்ஏ வந்து என்னால் டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது, அட்டாக் பண்ணால் எப்படி அவன் தான் ஜெயிப்பான், எஸ் நியூக்ளியர் வெப்பன் என்னோட அதீதமான டிஃபென்ஸ் டெக்னாலஜி எல்லாமே வச்சுருக்கான், நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி எல்லாத்துலேயும் அவன் தான் சிறந்தவன், அவனை என்னால் எதுவும் பண்ண முடியாது. பட் நம்ம இந்த கான்ஃப்ளிக்டை வந்து இன்டைரக்டாக பண்ணுவோம். நம்ம இன்டைரக்டாக பண்ணுறதுனால இந்த ரீஜனில் சுற்றி உள்ள கண்ட்ரிக்கும் இந்த ப்ரெஷர் ஃபீல் ஆகணும், யூஎஸ்ஏக்கும் ப்ரெஷர் ஃபீல் ஆகணும், அண்ட் இந்த குளோபலில் உள்ள கண்ட்ரிஸ் மேஜர் பவர்ஸுக்கும் இந்த எக்கனாமிக் டிஸ்ட்ரப்ஷனோட ப்ரெஷர் ஃபீல் ஆகணும். ஸோ அது மூலியமாக நம்ம இந்த கான்ஃப்ளிக்டை ஜெயிக்கணும்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ன்றது என்னென்னா அந்த பெர்ஷியன் கல்ஃபையும் அரேபியன் கல்ஃபையும் இணைக்கிற ஒரு இதுதான். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு நடுவில் இருக்க கண்ட்ரி என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று ஈரான் இருக்குது, யூஏஇ இருக்குது, அப்புறம் கீழே ஏமன் இருக்குது. ஓகேங்களா, ஏமன் இருக்குது, ஓமன் கண்ட்ரி இருக்குது. ஸோ இதில் அதீதமான கண்ட்ரோல் கொண்டு இருக்கிறவங்க வந்து ஈரான். இப்போ ஈரான் அதீதமான கண்ட்ரோல் கொண்டு இருக்கனால என்னாச்சு, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்லேருந்து தான் யூஏஇ, குவைத், சவுதி அரேபியா, கட்டார் போன்ற கண்ட்ரிகளோட ஆயில் வந்து அரேபியன் சீக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் த்ரூ ஷிப் கார்கோஸ். அது மூலிமா மற்ற இடத்துக்கு டெலிவரி பண்ணப்படும். ஸோ அது மூலியம் தான் அந்த நாட்டோட ஆயில் எக்கானமி இருந்தது. ஆயில் எக்கானமி தான் நான் சொன்ன நாடுகளோட மேஜர் எக்கானமி இன்க்ளூடிங் ஈரான். ஸோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் மூடுறது மூலியமாக அந்த நாட்டோட எக்கானமியை பாதிக்கப்பட வைக்கிறாங்க அந்த நாடெல்லாம் யூஎஸோட அலைஸ். அதோட விடாமல் மிசைல்ஸை வந்து ரீஜனில் உள்ள எல்லா கண்ட்ரிஸுமே அட்டாக் பண்ணுறாங்க. குவைத், யூஏஇ, ஈரான், சவுதி அரேபியா அண்டு இஸ்ரேல் எல்லா நாடுகளும் அட்டாக் பண்ணி அவங்க மெயினான ஆயில் ப்ரொடக்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரி, அந்த ரிஃபைனரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டேமேஜ் பண்ண வச்சு உங்களால் திருப்பி இந்த ப்ராப்ளம் முடிஞ்சாலும் மீட் வர மாதிரி பண்ணுறாங்க. ஸோ டைரெக்டாக யூஎஸ் மேலே அட்டாக் பண்ணாமல் இன்டைரக்டாக அப்படி கொடுக்குறதுனால திஸ் ஆர் த யூஎஸ் அலைஸ். இவங்க அலைஸ் வந்து யூஎஸில் ப்ரெஷர் பண்ணுறாங்க, பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறதுனால எங்கள் நாளைக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது, ஸோ வந்து நீங்கள் இதுக்கு சீக்கிரமாக தீர்வு கொடுக்கணும். ஸோ சீக்கிரமாக தீர்வு கொடுக்கணும்னு சொன்னோன்னே டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, நம்ம இன்னும் அதீத ப்ரெஷர் போட்டால் சீக்கிரம் இது முடிச்சிடலான்னு இன்னும் அதிகமாக யூஎஸ் அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க இன்னும் யூஎஸ் அதிகமாக அட்டாக் பண்ணும்போது ஈரான் என்ன பண்ணுறாங்க, நீ என்ன அட்டாக் பண்ணிட்டு நான் இன்னும் அதிகமாக இதை பிளாக்கெட் பண்ணுவேன்னு அந்த பிளாக்கெட்டில் உள்ள ஷிப்ஸ் மேலேயும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தீவிரமாக இந்த சுற்றி உள்ள நாடுகளை வந்து மிசைல்ஸ் மூலியமாக அட்டாக் பண்ணி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டேமேஜ் மூலியமாக இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வந்ததுன்னா, டைரெக்டான ஒரு மெட்டீரியல் டேமேஜ், டைரெக்டான வாரில் கான்ஃப்ளிக்டில் இது இன்வால்வ் ஆகலனாலும் இன்டைரக்டாக எக்கனாமிக்கல் ப்ரெஷர் வந்து இந்தியா அனுப்பிச்சிது. இந்தியா கிட்டத்தட்ட 85% 90% அதோட க்ரூட் ஆயில் இம்போர்ட். ஸோ க்ரூட் ஆயிலேருந்து வர்றது தான் பெட்ரோல், டீசல், கெரோசின், அப்புறம் ஒயிட் பெட்ரோல் ஏரோப்ளேனுக்கு தேவையானது, ப்ளஸ் பெட்ரோலியம் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் லைக் பிளாஸ்டிக்ஸ், அது எல்லாமே இந்த க்ரூட் ஆயிலேருந்து வர்றது தான். ஃபஸ்ட்டு அந்த க்ரூட் ஆயில் வந்து தான் அதை ரிஃபைன் பண்ணி மற்றது எல்லாமே நம்ம இது பண்ண முடியும். ஸோ பெட்ரோலை நம்பி தான் நம்ம போக்குவரத்து இருக்குது, நம்ம நாட்டோட லொஜிஸ்டிக் இருக்குது, ட்ரெயின் போக்குவரத்தாக தான் இருக்குது. பிகாஸ் மேஜர் ஆஃப் த இன்ஜின் வந்து டீசல் இன்ஜின் தான். ஸோ வந்து அந்த க்ரூட் ஆயில் வந்து ஏற்கனவே ஒரு கார்கோ ஷிப்ஸால் வந்துகிட்டு இருக்கு, அதுதான் வருதே தவிர புதுசாக ஷிப்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ வந்து ஒரு ரிசர்வாயர் டே கம்மியாயிடுச்சு. இந்தியா என்ன பண்ணாங்கன்னா ஓன் ஆஃப் ஷோர்
ரிஃபைனரிஸ் மூலயமா அதோட ப்ரொடக்ஷன் சப்ளைஸ் வந்து டே அண்ட் நைட் அதிதீவிரமாக வேலை செஞ்சு ஒரு 10% ஆஃப் த இதுதாங்க இந்திய நாட்டோட டிமாண்டை தான் உள்நாட்டு ப்ரொடக்ஷன் வந்து பூர்த்தி பண்ணுச்சு. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, நீ 50% வந்து வேலை செய்யணும்னு அதிதீவிரமாக வேலை செய்ய வச்சு இப்போ 50% ஆஃப் த டிமாண்ட் வந்து உள்நாட்டு மூலிமா பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. பட் they are working overtime, they are exhausting themselves to demand the கண்ட்ரியோட எனர்ஜி டிமாண்ட்ஸ் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து மாதங்களையோ இல்லை சில வருடங்களையோ இதை அப்படியே சேஞ்ச் பண்ணுற முடியாது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமாவது தேவை. நம்ம எனர்ஜி டிபெண்டன்சியை வந்து இந்த மாதிரி நாடுகளிடம் க்ரூட் ஆயிலேருந்து வேற ஒரு விஷயத்துக்கு மாற்றுறதுக்கு. பட் இது டக்குன்னு ஆகாது இல்லையா? ஸோ வந்து இந்த மாதிரி ஈரான் பிளாக்கே நடந்ததுனால இந்தியாவுக்கு வந்து ப்ரெஷர் ஆகிடுச்சு, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறிடுச்சு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ்னால ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வந்து டாக்ஸஸ் வந்து பெட்ரோலியம் அண்ட் டீசலில் ஏற்றிட்டாங்க. கேஸ் தட்டுப்பாடு ஆகிடுச்சு. கேஸ் புக் பண்ணுறதுக்கான நேரங்களும் நாட்களும் அதிகமாகிடுச்சு. ஃபுல் ஃப்ளெஜ்டு பஞ்சம் மாதிரி இல்லைனாலும் we can see the pressure, we can feel the heat through time delays in booking gases and price hike of LPG and petrol, diesel, etc. etc. இது இப்படியே இருக்க இப்போ தற்போதைய சூழ்நிலை என்னன்னா, கான்ஃப்ளிக்ட் அப்பப்போ அதிகமாகுது, கான்ஃப்ளிக்ட் அப்போ கம்மியாகுது. இப்போதைக்கு ஒரு 6 நாள் பீஸ் ட்ரீட்டி மாதிரி எந்த ஒரு அட்டாக்கும் பண்ண மாட்டோம், பிளாக்கடை ரிமூவ் பண்ணுறோம். நீங்கள் வந்து பிளாக்கடை ரிமூவ் பண்ணுற மூலிமா ஏற்கனவே அங்கே தங்கியிருக்கிற கார்கோஸ்லாம் வந்து நீங்கள் நாடுகளுக்கு போயிட்டு டெலிவரி பண்ணலாம் உங்கள் ஷிப்மெண்ட்ஸை. அப்புறம் வந்து ஏற்கனவே ப்ரொடக்ஷன் ஆகாமல் இருக்கிற ஆயில் ஃபெசிலிட்டிஸ்லலாம் நீங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து தீர்வுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஈரானும் யூஎஸ்ஏவும் $300 பில்லியன் டீல்ஸ் ஒன்று. ஸோ வந்து யூஎஸும் ஈரானும் 300 மில்லியனுக்கான டீலை சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஈரானுக்கு வந்து $300 பில்லியன் வந்து நஷ்டஈடாக கொடுக்கும், வார் நஷ்டஈடாக. அந்த வார் நஷ்டஈடை வச்சுக்கிட்டு ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் அவங்களுக்கு நடந்த பொருள் சேதம், இது வரைக்கும் டேமேஜ், அவங்க தலைவரை கொண்டு இருக்காங்க, நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை டேமேஜ் பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக் டேமேஜ் ஆகிருக்காங்க, அந்த உள்நாட்டு மக்களே இன்ஃப்ளேஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி இந்த பிரச்சனை இனிமேட்டு வராமல் தற்காலிகத்துக்கு ஒரு தீர்வாக இந்த டீல் ஒப்பந்தமாயிருக்கு. $300 பில்லியன் ஈரான் கொடுக்கறது, ப்ளஸ் சண்டே கைவிடுறது, எக்கனாமி பழையபடி இயங்குறதுன்னு. இப்போதைக்கான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக ப்ரிசைஸாக யூஎஸ் அண்ட் ஈரான் கான்ஃப்ளிக்ட் இதாங்க. Thank you for watching this video. Subscribe to my channel for future news of global politics and internal security of India.